எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Who Will Cry When You Die, ரிட்டன் பை ராபின் சர்மா. இல்ல இவர் நம்ம எப்படி லைஃப செமையா வாழலாம், ஹாப்பியா வாழலாம் அப்படின்னு சொல்லி 100 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாட்டினம் 30. பிளாட்டினம் 30 அப்படின்னா நம்ம தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நமக்கானதா செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன பிடிக்குமோ நம்ம மெடிடேட் பண்ணலாம், யோகா பண்ணலாம், இல்லை நமக்கு பிடிச்ச மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்கலாம், புக் படிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு என்ன பிடிக்குமோ ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸை நமக்கானதாக செட் பண்ணணும் அப்படின்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா மினி வெக்கேஷன் பிளான் பண்ணணும் அப்படின்னு. மினி வெக்கேஷனை அடிக்கடி நம்ம வெளியே போகணும் அப்படின்னு அவர் சொல்லலை. ஒரு இடத்துல கண்ணை மூடி நம்ம எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணனா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை நம்பிடும். இதுக்கு ப்ராக்டிஸ் அதிகம் தேவை அப்படின்னு சொல்றாரு. இந்த புக்கை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனல் கனவுகள் மேற்படும் வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.